ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனுஷ் ஹெர்பல். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது முடி வளர்ச்சியை தூண்டி விடுறதுக்கான ஒரு புரோட்டீன் ஹேர் பேக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தலைமுடி நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு புரோட்டீன் ரொம்பவே முக்கியங்க. ஒரு சிலருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலே ஹேர் ஃபால் ஆகுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஃபுட்டாக பார்த்து நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கணும். அதே நேரம் தலைமுடிக்கு ஹேர் பேக்காகவும் போடணுங்க. ஸோ இந்த ஹேர் பேக் போடும்போது நம்மளோட முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து அதிகமாகவே கிடைக்குங்க. ஸோ இது நம்மளோட முடியை வேர்லேருந்து ஸ்பீடாக வளர்கிறதுக்கு தூண்டிவிடும். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ண நான் ஹோம் இன்க்ரீடியன்ட் தாங்க எடுத்திருக்கேன். இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அனுஷ் ஹெர்பல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு முளைக்கட்டின பச்சை பாசி பயிரை தாங்க எடுத்திருக்கேன். இதை முளைக்கட்ட வைக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. உங்களோட ஹேருக்கு தேவையான அளவுக்கு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் பச்சை பயிரை தண்ணீர் ஊற்றி ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறின பிறகு ஒரு ஈரமான காட்டன் கிளாத்தில் ஊறின பச்சை பயிரை போட்டு நல்லா கட்டி வச்சுடுங்க. ஒரு 12 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கும்போது பச்சை பயிறு குட்டி குட்டியாக வேர் விட்டு முளைச்சிருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த பச்சை பயிரில் ரிச் ப்ரோட்டீன் லெவல் அதிகமாகவே இருக்குங்க. இதை நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். டெய்லி மார்னிங் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு முளைக்கட்டின பச்சை பயிரை சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இந்த பச்சை பயிறு நார்மலாக இருக்கிறத விட முளைக்கட்ட வச்சு நம்ம பயன்படுத்தும் போது அந்த பயிறு நெக்ஸ்ட் ஸ்டேஜான அதாவது வளர்கிறதுக்கான க்ரோத் ஹார்மோன்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. இந்த க்ரோத் ஹார்மோன்ஸ் நம்மளோட தலைமுடி வளராமல் அல்லது ஊட்டச்சத்து இல்லாமல் ரொம்ப பலவீனமாக இருக்கிற முடியை வேர்லேருந்து ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து நான் எடுத்துருக்கிறது வெந்தயம் தான். இதில் முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. இது நம்மளோட முடியை நீளமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்மளோட தலைமுடி உதிர்வு பிரச்சனையை சரி செய்து முடி வளர்ச்சியை ஸ்டிமுலேட் பண்ணி விடுங்க. இந்த வெந்தயத்தை 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹேர் பேக் நல்லா அரைச்ச பிறகு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த ஹேர் பேக் நம்மளோட முடியை வறட்சி இல்லாமல் பாதுகாக்குங்க. அண்ட் நம்மளோட முடியை ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நேச்சுரலாகவே இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு பயங்கர மனம் கொடுக்குங்க. இப்போ இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தலையை ஆயில் வச்சு சிக்கு இல்லாமல் தலைமுடியை நல்லா சீவி வச்சுக்கோங்க. ஏன் நான் ஆயில் வைக்க சொல்கிறேன்னா, ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது நம்மளோட முடி கையோடு வராமல் இருக்கும். அண்ட் அதே நேரம் ஹேர் வாஷ் பண்ண பிறகு ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாமையும் இருக்கும். அதனால தான் ஆயில் வச்சுட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ண சொல்கிறதுங்க. இப்போ இந்த ஹேர் பேக்கை ஸ்கேல்பில் இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். முடியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஸ்கேல்பில் முடியோட வேரில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட முடியில் டாப் டு பாட்டம் வரைக்கும் ஹேர் பேக்கை எல்லா முடியிலையும் படுற மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஒரு 20 மினிட்ஸ் உங்கள் தலையில் நல்லா அந்த ஹேர் பேக்கை ஊற விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது மைல்டு ஷாம்பு அல்லது சீகக்காய் எது வேணாலும் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களோட ஹேர் க்ரோத் இன்னுமே ஸ்பீடாக இருக்குங்க. இந்த ஹேர் பேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.